ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். செப்டம்பர்னால் உங்களுக்கு தெரியும், தமிழ் ஆவணி புரட்டாசி 2 மாதம் கலந்தது. குறிப்பாக ஆவணி 16ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கலந்த ஒரு மாதம் தான் செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு தெரியும், அவருடைய ஆளுகையில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னேன். உங்களுடைய ராசியிலே உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கிறது, அதுலேயும் குறிப்பாக சூரிய பகவானாக உங்களுக்கு வர்றது, எப்பயுமே நீங்கள் தனித்துவமானவர்கள், தனியாக செயல்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். கடந்த காலங்களில் ஏதாவது நீங்கள் யோசித்துட்டு இருந்த விஷயங்கள் கூட இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒன்றையும் நீங்கள் யோசித்துட்டு இருக்கிறத காட்டிலும் துணிஞ்சு செயல்பட்டால் சக்ஸஸ் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அந்த துணிவையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல கேது சுக்கிரன் இந்த மாதம் 16ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் எல்லாமே உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. 2ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் நம்ம கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதை சொல்லுவது. ஆக ஏதோ ஒரு பணம், நம்ம யாருடைய பணமும் நம்ம கையில் இருக்கும், மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி உங்களுடைய சிம்மராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார், உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஆக 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் வடிவம் பெறுவதற்கான ஒரு இடம். வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குது. அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். அதுதான் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல தான் இந்த மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் வர்றார். அவர் தான் அந்த வீட்டு அதிபதி. ஆக அந்த இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தைரியம் கூடிரும், தன்னம்பிக்கை கூடிரும், இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக அந்த காலங்களில் அமையும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 18ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வேலையின் நிமித்தமான பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு நற்பலன் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு. புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் லாபம், வருமானங்கள் இருக்குது. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. 4ஆம் இடம் மூவபிள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையும் அசையா சொத்துக்களை குறிப்பிடுவது. இந்த காலத்தில் நான் ஏதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கட்டின வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. சிம்மராசியில் பிறந்த உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு ஜாப் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது, வேலையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் திருப்தி என்பது உங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். ஆனாலும் அந்த பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் ஒரு தொழில் விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அரசாங்க ரெக்கக்னைஸ் கிடைக்கும்.
இது எல்லாவற்றுக்கும் மேலே ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். ஆய கலைகள் 64. இந்த கலைகளில் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எல்லா விதமான யூக வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டு பாண்டாக இருக்கட்டும், எதுலையாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது, கடன் தொல்லையிலேருந்து விடுபட முடியாத காலகட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, எனக்கு கிரானிக்காக தீர்க்க முடியாத நோய் இருக்குங்கிறவங்களுக்கும் நோயுடைய தன்மை இந்த மாதம் குறையும். அவசியம் இருந்தாலுடைய இந்த மாதம் கடனை வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக காதல் விவகாரங்கள் உண்டு. ஏற்கனவே நீங்கள் லவ் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடியும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமான்னா பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா 2 பேரும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த தொழிலை பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். கிரக மாற்றங்கள் இந்த காலங்களில் நமக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசாவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன், கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்பார்கள், அல்லது அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும், நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் அவசரம் இருந்தாலுடைய அவசியம் இருந்தாலே முதல்ல சொன்ன மாதிரி கடன் வாங்காதீங்க. அது பின்னாடி உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. வழங்கும்போல் சிம்மராசிக்கு கண்டச்சனி தேவையில்லாத செலவினங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். ஆகையினால அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் யாருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இதை செயல்படுத்துங்க. நீங்கள் இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். அதோட எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கே சிவ தரிசனம், பைரவருடைய தரிசனம், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.